தாயே காஞ்சி காமாட்சி மதுரை மீனாட்சி காசியில் வாழி விசாலாட்சி தாயே கண்ணியம்மா பொன்னியம்மா செல்லையம்மா இந்த ஊரை காக்கும் எல்லையம்மா எங்களையும் இந்த நாட்டு மக்களையும் எந்தவித குறைபாடு இல்லாமல் நீதனம்மா அபராதி சக்தி தேடிக்கொண்டு வருகின்ற நேரத்திலே யாரோ ஒரு பெண்ணாளவர் சக்தி பூஜையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார். இந்த பெண்ணை கேட்டால் வாடி இருக்கும் இடம் தெரியும். ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய எத்தனையோ முறை குரல் கொடுத்தோம் வந்தவன் யாரும் செவி சாய்க்க இருக்கா. இவர் ஆணவத்தை நான் நடக்குகிறேன்.
சொல்வார்கள், என் கணவர் இல்லாத சமய வாசி நான் சக்தி பூஜை செய்து கொண்டிருக்கின்றேன். அது மட்டும் இல்லாமல் இங்கு வந்து சக்தி பூஜை வந்து கிடைக்க வேண்டும் என்று வந்திருக்கின்றீர்களே, எதற்காக வந்திருக்கின்றாரா? யாரை நான் தேடி வந்தேனோ அந்த வாலியுடைய மனைவி தாரி என்பது நீதானா? உண்மைதான். வாலி என்ன ரணகண்ட சூரனோ இந்த ராவணன் எதற்காக வந்து தெரியுமா? எதற்காக வந்திருக்கின்றேன்? பத்து சிரம் 20 கரத்தோடு மாபெரும் பலசாலியாக இந்த ராவணீஸ்வரன் இருக்க, என்னை விட பலசாலி கிஷ்கிந்தை ஆளக்கூடிய வாலி என்பவன் ஒருவன் இருக்க தெரிவித்தார்கள். 6 அறிவு படித்த நான் வீரன் சொல்லலாம். 5 அறிவு படித்த குரங்கு இனம் மாநர கொட்டம். என்னை விட பலசாலி அவன் கணவன் ஒண்ணும் கிடையாது. உடைய கணவன் எங்கே? என் கணவர் எங்கே? என்னைக்கு வந்தது வராமல் என் கணவரை பற்றி கேட்கின்றீர்களே, இவர்களால் என்னுடைய கணவருக்கு உயிருக்கு ஏதாகிலும் ஆபத்து வருமா? கூடாது. என் கணவர் என்ன உரைத்திருக்கின்றார்? என்னை தேடி யாராகிலும் வந்தாலும் எங்கே இருக்கின்றேன் என்று ஒரு வார்த்தை உரைக்க கூடாது என்று உரைத்திருக்கின்றார். இந்த படவாவை எப்படி கேட்டாலும் சரி, என் கணவர் இருக்கும் இடத்தை கூறவே கூடாது. ராவணா, என் கணவரை சென்று இருக்கும் இடம் எனக்கு தெரியாது. ஒரு கணவன் தொட்டு தாக்கிட்ட கணவன் வெளியே போகின்ற பொழுது மனைவி அடித்து, அம்மா நான் வெளியே போயிட்டு வரேன், வருவதற்கு 1, 2, 3 தினங்கள் ஆகும், நான் வரும் வரையில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று தெரிவித்து விட்டுதானே போயிருப்பார். அப்படி இருக்கிற ஒரு கணவன் இருக்க இடம் உனக்கு தெரியாது. எனக்கு தெரியாது. தெரியாது. சாப்பிடாம எப்படி உயிர் வாழ? ஒரு வீட்டுக்காரர் எங்க போறாரு? எங்க வராரு? வீட்டு வரும்போது சொல்லிட்டு நீங்க என் முன்னாடி வேலைக்கு போயிட்டு இருந்தா நான் வரும்போது சொல்லிட்டு நீங்க அங்க போறீங்க. என் முன்னாடி வேலைக்கு போயிட்டு நான் சொல்லுவேன். நாங்க போய் சொல்லியா? நீ சொல்லுவியா? நீ சொல்லிட்டு வந்தா எதற்கு உன் கணவனை கேட்க தெரியுமா? என்னுடைய பலம் பெரியதா இல்லை உடைய கணவன் வாலியுடைய பலம் பெரியதா? ஆமா. 2 பார்க்கத்தான் கிஷ்கிந்தை நாடி வந்திருக்கிறேன். என் கணத்தால் உடைய கணவன் சாக வேண்டும். நீ இதே இடத்தில் என் கண் எதிரே தாடி அறுக்க வேண்டும். நீ தாடி அறுப்பதை நான் கண் கூடையில பார்க்க வேண்டும். இப்படிப்பட்ட வார்த்தையுடைய நாவில் வரும் என்று இது கூட பார்க்கவில்லை நான். வேண்டாம், என் கணவர் ஒரு பாவம் அறியாதவர். என் கணவரை ஒன்று செய்து விடாதே. என் கணவர் இருக்கும் இடத்தை கூற முடியாது, கூற முடியாது, கூற முடியாது. அடிக்கடி படிப்ப தாய் ஊட்டுப்பே.
கெஞ்சி கேட்குது மிஞ்சி பேசுகிறான் ஆமா பணிவாக கேட்குது என்னையே கேவலமாக பேசுகிறான் பேசலாமா நான் யார் தெரியுமா பொட்ட ரவுடி பேட்டை ரவுடி தான் கேள்விப்பட்டிருக்கோம். பேட்ட ரவுடியா பேட்ட ரவுடியா அவன் கணவன் எங்கே இருக்கும் இதை சொல்ல சொல்றியா இல்லையா ராவணா, நீ எத்தனை முறை சாட்டை கொண்ட என் உடலை வேட்டையாடினாலும் சரி என் கணவர் இருக்கும் இடம் சொல்ல முடியாது சொல்ல முடியாது சொல்ல முடியாது. அடடே! நம் கணவர் இருக்கும் இடம் இந்த தென்னிலங்கை வேந்த ராவணேஸ்வரர் சொல்லிவிட்டார். என்னுடைய கரத்தோடு கணவன் ஒரு மாண்டு விட்டார். நீ எங்கே தாடி பறி போய்விடுமோ, பூசு மஞ்சள் இல்லாமல் போய்விடுமோ, குங்குமம் இல்லாமல் போய்விடுமோ, கலகலம் பேசக்கூடிய வரையில் உன்னை விட்டு அகன்று விடுமோ என்று அச்சப்படுகிறாயா? ராவணா, ஒன்றே ஒன்று சொல்லுங்க ஆசைப்படுகிறேன். பயம் என்று சொல்லுகிறாயே, பயம் வந்து என் கணவரை நினைத்தல்ல உங்களை நினைச்சுதான். என்ன நினைத்தா? உண்மைதான். ஒருவேளை என் கணவருடைய பலத்தில் சிறந்தவர் அந்த பலத்தை உங்களிடத்தில் காட்டி உங்கள் உயிருக்கு ஏதாவது நேர்ந்து விட்டார் என்னுடைய மனைவி மண்டோதை தாலி அறுத்து விடுவாரு. என் மனைவி வானர கொட்டம் உனக்கு எவ்வளவு ஆணவம் இருந்தால் தமிழ் மன்னர் தென்னிலங்கை அதிபதி எனக்கு எவ்வளவு ஆணவம் இருக்கும். ஒருவேளை உன் கணவன் கரெக்டால் நான் மாண்டு விட்டா என் மனைவி மண்டுவதில் தாண்டி மாறி இருவருமே தாடி அறுபடுமா? ஐயா உண்மையாகவா? முதல்ல பெண்ணா பிறந்த வாய் எடுக்கிறோம். ஏய் ஒரு ஆடவனை பார்த்தா வாங்க போங்க எப்படி இருக்கீங்க? அச்சம் நானும் மடம் பைப்பு புட்வாஸ் ஓசை ஒரு பொண்ணா போறா. அச்சம் ஞான மடம் பயிர் பெண் சொல்லி நான் குணசித்தேன். ஆனா ஒரு தென்னலிகை வேந்தன் ராவணேஸ்வரர் வாடா போடான்னு பேசுறீங்க. மரியாதையோடு வந்து கேட்டிருந்தா என் கணவர் இருக்கும் இடத்தில் தங்களிடத்தில் மரியாதையோடு உரைத்திருப்பேன். நீ மரியாதை தவறினால் ஆகையால் தான் மரியாதை கிலோ கணக்கில் குறைந்து விட்டது. இப்பொழுது என்ன இவள் வாலியுடைய மனைவி தாரை தாரை வாடி வாடரம். ஆமா ஆனால் இவ்வளவு எவ்வளவு அழகாக தங்க சிலவர் இருக்கிற பார்த்தாயா? ஆமா பார்த்தேன். என் கண்ணே பட்டு கூட்டா போடுற பாவிய தாரை నిన్ను చూస్తే నాకు ఎప్పుడుమే చాలా చాలా ఇష్టం. నేను చెప్పిన మాట విను. చెప్పులు మాట పోరానా? నేను ప్రేమిస్తాను. ఎంగ బా నన్ను ప్రేమిస్తావా లేదా?
నేను చెప్పిన మాట నువ్వు వింటే నువ్వు బాగా బతకతావు, నేను బాగా బతకతావు. నేను చెప్పిన మాట నువ్వు ఇదిలే, నిన్ను చప్పిட்டு పంపించేస్తా. ஐயா ஐயா ராவணா, நீங்கள் சொல்ல வார்த்தை ஒன்று வேலைக்கு புரியவில்லை, அதுக்குள்ள விளக்கத்தை நீங்கள் சொல்ல நீ வேண்டும். பெண்ணா பிறந்த வாலியுடைய மனைவி அழகா இருக்கிற, உன்னை பார்த்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என் வார்த்தை நீ கேளு. என் வார்த்தை நீ கேட்ட நீ நல்லா இருப்ப, நானும் நல்லா இருப்பேன். என் வார்த்தை கேட்காம நீ எதிர்த்து பேசுன உன்னை கொன்னுடுவேன் சொன்ன தமிழ். கொன்னுடுவேன் அர்த்த தெலுங்கு. எனக்கு பல பாஷைகள் தெரியும், அதுல தமிழ் பேச புரியல. தெலுங்குல பேசி பார்த்து புரியுமான்னு பார்த்தேன், அது கூட புரியல. உன் கணவர் இருக்க விடம் சொல்லு. என் கணவர் இருக்கும் என் உயிரே போனாலும் சரி என்னால் கூற முடியாது. அடக்கடி வார்த்தைக்கு கட்டுப்படவில்லையோ, எனக்கு தகுந்த பதிலை உரைக்கவில்லையோ, உன் கணவனை காப்பாற்ற வேண்டும் என்று சென்னையிலும் தெரியாமல் மறைக்கிறாய். எனக்கு நன்றாக தெரிந்து விட்டது. முதலில் உன்னை கொள்கிறேன், அதன் பிறகு அவனை கொள்கிறேன். என் கணவர் இருக்கும் இடத்தை உன்னிடத்தில் சொல்ல வேண்டும். எவ்வளவுதானே? உன்னுடைய கருத்தை நான் வாழ்வதை விட இந்த உண்மை விளக்கத்தை உன்னிடம் கூறிவிட்டு என் கணவருக்கு கருத்தால் மாழ்வது எவ்வளவோ மேலாக நினைக்கின்றேன். கணவர் இருக்கும் இடத்தை கூற வேண்டும். எவ்வளவுதானே? அவ்வளவுதான். என்னுடைய கணவர் எங்கே சென்றிருக்கிறார் தெரியுமா? எங்கே சென்றிருக்கிறார்? கைலாக வாசம். அந்த சிவன் பெருமான் இருக்கின்றார் அல்லவா? ஆமா. அவருக்கு அரிய பெரிய வரங்களை வாங்குவதற்காக சென்றிருக்கின்றார். நான் யாரை ஆரம்பத்தில் சந்தித்தேனோ, அரிய பெரிய வரங்களை பெற்றேனோ அந்த கைலை வாசன் உமா மகேஸ்வரன் சர்வேஸ்வரன் உலகை காக்கும் பரம்பூர் இரும்புக்கரை 84 கோடி ஜீவராசிக்கும் படியளிக்கக்கூடிய சிவபெருமான் யார் எதை வந்து கேட்டாலும் இல்லை என்று சொல்லாமல் வாரி வாரி கொடுக்கும் வரங்களை வல்லலா அந்த சிவபெருமானை கோரி தவம் செய்ய வரங்களை பெற உனக்கு கணவன் சேர்ந்திருக்கிறார். பைத்தியக்காரி, ஆரம்பத்தில் சொல்லியிருந்தா உன்னை ஏன் நான் கோபத்தை அடிக்க போகிறேன், சித்திரவதை செய்ய போகிறேன். இப்போதே புறப்படும் கணவர் எங்களை விட மாட்டேன். புறப்பட்டு அவன் என் கரத்தால் சாக வேண்டும். நீ தாடி அறுக்க தயார். தாடி அர்த்தம் உன் கணவனை கொஞ்ச நேரம் சாவும் என் கையால. நீ தாடியை விட்டா அர்த்தம். அப்படி யார் தெரியுமா? யார் நீங்க? தாடி அறுத்த பசுக்கு ஒரே ஒரு தாலி பாவி. அந்த வாடி எங்கிருந்தோம் சரி வருத்தமா உன் கணவன் இருக்கும் இடம் நாடி செல்கிறேன். என் கணவனை நீங்க சந்திக்க போகிறீங்களா? அவத்தை கிடைக்க போகிறீங்களா? அப்ப முடிஞ்சு போச்சு உங்களுக்கு. முடிஞ்சு போச்சு. எங்க செத்துருவாரா? உங்கள் இருவர் உயிருக்குத்தான் ஆபத்து.